ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஹாஸ்டல்ல இருந்துங்க இந்த கோய்கோல் லேக்கு அப்புறம் மரால்கோல் லேக், அந்த 2 லேக்குங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காக நம்ம இப்போ ஹாஸ்டல் வந்து கிளம்பி டாக்ஸி தான் ஒன்லி பேசுகிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தை இருக்காமா, 5 மணி சேர்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது. அது எடுத்திங்கன்னா இந்த மாதிரி 14-15 காட்டுங்க. நீங்கள் அதை போல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வரலாம். ஏதோ சொல்கிறேன் அப்படி. அதனால் இப்போ நாங்கள் இப்போ கோய்கோல் லேக் போயிட்டுருக்கோங்க. வெதர் அப்படியே 10 டிகிரி கீழே வந்துருச்சுங்க. சடன்னாக நேற்று நல்லா சன்னியாக இருந்தது, நல்லாயிருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி சடன்னாக இப்படி வந்துருச்சு. லைட்டாக வேறு ட்ரிஸ்லிங் விழுகுது. நாங்கள் ஐயோ லேக் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது. அங்கே அந்த இடத்துல வந்து இன்னும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுமாம்மா. என்ன செம்ம இதாக இருக்குது. 10 டிகிரி. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 இருக்குது. இப்போ 11 டிகிரி இருக்குது. இப்போது ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ரெயின் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரெயின் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கேயே மழை பெய்யுது. ரெயின் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம். கடைசியில் அங்கே போயிட்டு ரெயின் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாங்க. நம்ம டிரைவர் கொண்டை ஊசி வளைவுலாம் இவங்களும் ஏற்கனவே நேராக ரோட்லேயே பயமாக இருக்கும். இவங்க கூட இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் இவங்க ஓட்டுறதை பார்த்தா நமக்கு வயிற்று வலி தான் வந்துடும் போல. வயிற்று வலி இல்லை, வயிற்றை பிடிக்கிட்டு போயிடும் போல. ஊட்டிக்கு போகிற மாதிரி. ஆமாம். ஆனால் இதே வந்து நேற்று கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். காது லைட்டாக அடைக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஆல்டிடியூட் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே காது அடைக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே பாரு எதிரில் எவன் வர்றான் போகிறான் ஒன்றுமே தெரியல. You stop very good from there are no very well. Stop. காய்ஸ் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். நம்ம அந்த லேக்குக்கு போகிற இடத்துக்குன்னா கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. நேற்று நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு, நேற்று வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நேற்று நம்ம மதியம் தான் வந்தோம் அப்படின்றதால என்ன பண்ணோம்னா சரி நாளைக்கு காலையில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து வெதர் வந்து அப்படியே அப்நார்மலாக இருக்குங்க. டோட்டலி சேஞ்சுடு. நேற்று எப்படி வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி கிளைமேட் இன்றைக்கி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து செமையாக இருந்திருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள் எதிரில் வந்து வண்டி வர்றது ஒன்றுமே தெரியல, ரொம்ப மிஸ்டியாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியல அவரால். அது ஹீட்ரு போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் ஃபுட்டேஜும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கிளைமேட் இருக்கும்போது வந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். Hindistan'dan gətirirəm. Yavaş sürüb gəlirəm. Şeydəyəm, nədir? ரொம்ப க்ளௌடியாக இருக்குங்க. ஃபாக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாகு. Yox, bu kənddə. Qoşablaqdayım, gəlirəm. நம்ம முக்கால்வாசி போகிறதே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே நேச்சரை வந்து நல்லா விசிட் பண்ணி நல்லா ஃபுட்டேஜ் எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு ஆசை. ஆனால் இவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சுன்னா நம்மளால் எடுக்கவும் முடியாது, காசும் வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆப்போசிட்டில் பாருங்கள் வெள்ளையாக பனிமூட்டமாக இருக்கா, ஒரே பனிமூட்டமாக இல்லை அதே தாங்க பனிமூட்டமாக தான் இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஹீட்டர் போட்டு தான் வண்டி கார் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் எவன் வர்றானே தெரியல. இவங்க வேறு டிரைவிங் ஓட்டுறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. எவனையாவது போட்டு இடிச்சிருவாங்களோன்னு பயமாகவும் இருக்குது. ஆனால் நல்ல வெயில் அடித்த கிளைமேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் வெள்ளையாக எப்படி இருக்குன்னு. முன்னாடி ஒருத்தன் வர்றான், பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது. அதான் சொல்லல ஆவுன்னா கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்ல அந்த மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது, ஒன்றுமே தெரியலைங்க. இப்படியே போவோமா இல்லை ஊரை பார்த்து திரும்பிடுவோமான்ற சுச்சுவேஷனில் இருக்கும், ஒன்றுமே தெரியல. ரிட்டன் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, டிரைவிங்கும் டிஃபிகல்ட்டு, ரிஸ்க் இருக்குது. நம்ம போகிற இடத்துல வந்து இன்னும் 20 கிலோமீட்டர் போகணுங்க. இப்போயே இப்படி இருக்குன்னா இன்னும் மலை மேலே 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா டிஃபிகல்ட் தான் நினைக்கிறோம் நமக்கு சுச்சுவேஷனு. ஏன்னா டிரைவரும் ஓட்டுறதுக்கு திணறாப்புல, அப்படியே ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. கஷ்டமாக இருக்குது. Mən də gedirəm Göygölə. Göygölə. நம்ம நேரத்துக்கு வந்து இயற்கை நம்மளை வந்து துணை இருக்காம நம்மளுக்கு வந்து இயற்கை வந்து ஆப்போசிட்ல எல்லாத்தையும் Hindistanlar tutmuşam. Onlara para. Bir manat deyirdi, 45 manata danışdıq. Bərk duman var, bərk duman. Elə belə duman var, bərk duman. Narahatam var. Yavaş öz yoluma, bir dənə maşın yoxdur. Yavaş ஓட்டுடா. பனிமூட்டத்துல எவன் முட்டிறாங்க. Yox, qadan alsan. Sən bilirsən ki, mən sürürəm. Yavaş öz yoluma sürürəm. Bəs sürmürəm, öyle şeydəyəm. 500'da. சத்தியமா ஒண்ணுமே தெரியலங்க. வண்டி ரொம்ப பக்கத்துல வந்தா தான் தெரியும். Dillərində başa düşmürəm yanına. ரொம்ப கஷ்டமான ஒரு டிரைவ். அட்வென்ச்சர்னு போகலாம், ஆனால் இது வந்து ரிஸ்க்கு அட்வென்ச்சர் அப்படின்னு தெரியுது. ஐயோ பார்த்தீங்களா எப்பயும் எவ்வளோ க்ளோஸில் வந்தால் தான் தெரியுது வண்டி அப்படின்னு. Zira Hadıkent. Zira Hadıkent. Benim Hadıkent.
Where do you go to Mingachevish? யூ ரைட் Do you go to Mingachevish? Huh? Mingachevish, very good. ஓகே இந்த சைடு Da, okay. கொஞ்சம் Mingachevish is very லைட்டாக good. கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. Mingachevish is very good. வெரி குட் வேர் இஸ் இட் Is it? Well. வேர் மழை விழுகுது. When did you come in? You say me, we go to Mingachevish. ஓகே ஓகே. இவன் ஹீட்டர் போட்டிருக்கிறதால லைட்டாக தெரியுதா இல்லை கீழே இறங்கி இருக்கிறதால தெரியுதான்னு தெரியல. நம்ம அது கொஞ்சம் பீக்கு கிளியரா இருக்கு. இல்ல கொஞ்சம் கிளியரா இருக்கு தெரியுது. மழை விழுந்தா கிளியர் ஆகும் ஃபாகு. Maralgöl no. This weather, Maralgöl no. நோ No. ஓகே. We go to Goygöl, Lake Goygöl. லேக் கோய்கோ. And Maralgöl, the weather நோ குட். close. க்ளோஸ். மக்களே You go to Goygöl, we you Okay. ஓகே ஓகே. there, and we coming. ஓகே ஓகே. நம்ம டிரைவர் Maralgöl no, this weather no very. ஓகே ஓகே. நம்ம டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பாருங்கள் மரால்கோல்ன்றது நம்ம இந்த கோய்கோல் லேக் முடிச்சுட்டு அடுத்து போகலான்னு இருந்தோம். அது வந்து இப்போ வந்து இந்த வெதருக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அந்த 2 பிளேஸையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் இருக்குது, அதனால் கஷ்டம். இருந்த கிளைமேட்டு 22-24 டிகிரி வந்த வரைக்கும் வெயில் அடித்து நல்லா சன்னி கிளைமேட் கிளியராக இருந்துச்சு. சாயந்தரத்து மேலே தான் லைட்டாக க்ளௌடாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 மணி 11:30 மணி தாங்க ஆகுது. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நேற்றுக்கும் இன்றைக்கும் இப்படி கிளைமேட் வந்து அப்படியே அப்சைட் டவுனாக வந்து சேஞ்ச் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து போய் ரிட்டனே பண்ணிடலாம், இப்போ பாதி வழியிலே ரிட்டன் பண்ணிடலாம், ரொம்ப கிளைமேட் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். இருந்தாலும் டிரைவர் சொன்னார் இல்லை போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி வந்துட்டோம், காசு செலவு பண்ணி அவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் தான் பார்ப்போம். நம்ம என்ன தான் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டேஜ் எடுக்க பார்ப்போம். மழை இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டேஜ் எடுக்க முடியலன்னா கஷ்டம்தான். பார்க்கலாம் வியூவர்ஸ். உங்களுக்காக வந்து ஃபுட்டேஜ் நல்ல பிளேஸ் காமிக்கணுன்றது நமக்கு ஒரு ஆசை. அதை வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுப்போங்க. நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வியூஸை முடிஞ்ச அளவுக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த கலரு பச்சை கலர் ப்ளஸ் ஆரஞ்சு கலரில் இலைகள்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து வருங்க பாருங்கள். கொஞ்சம் தெளிவாக இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும்தான் தெளிவாக இருக்குது. இந்த பாருங்களேன், அந்த கலர் பார்த்தீங்களா, லைட்டாக ஆரஞ்சு எல்லோ கலரு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது கிளைமேட்டுன்னு. நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர் பார்த்து நல்லா இயற்கைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் இப்படி பண்ணுது. நம்ம வந்து பக்குவிலேருந்து காஞ்சா வந்து செலவு பண்ணி இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கி இப்போ டாக்ஸிக்கு செலவு பண்ணி இப்படி வந்தால் இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். செலவு பண்ணி வந்ததுக்கு 2 நாள் நல்லா சன்னியாக இருந்துச்சு. 2 நாள் நல்லா இருந்துச்சுங்க கிளைமேட்டு. வெயில் அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் வெயில் இருந்துச்சுங்க. நல்லா வெயில் இருந்துச்சு. ஆஹா நல்லா சூப்பராக இருக்குது, நாளைக்கும் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். இப்போ பாருங்கள், அட்டர் வேஸ்ட்டுங்க. அட்டர் வேஸ்ட்டுங்க அப்படியே. ஆனால் சத்தியமாக பிளேஸ் செம்ம பிளேஸுங்க, செமையாக இருக்குது பிளேஸு. பட் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாக் இருக்கிறதால ரொம்ப கஷ்டம் ஃபுட்டேஜ் எடுக்கிறது. லைட்டாக தெரியுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் கார்லேருந்து பார்க்குறோம், நமக்கு வெளியே நேரில் பார்க்கும்போது பனிமூட்டமாக தான் தெரியுது. இதில் வேறு லைட்டாக மழை தூறுது, அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சரிங்க, வந்துட்டோம். 16 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்குது.
ஓகே. வாயில் நுரதல்லுது, ஏன்னா வாயில் புகதல்லுது மூச்சு எல்லாமே. 3 காட்டுச்சு. 3 என்ன போக போக 3 டிகிரிங்க. நம்ம வந்துட்டோங்க. கோய்கோல் லேக். அந்த ஸ்ப்ரே லைட்டா வந்து மழை வந்து தூருதுங்க. இந்த பக்குல இருக்கிற அந்த இது இல்லையே, அந்த ஃப்ரீஸ் கிடையாது, உங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து ஃபாகோட சேர்ந்து மழை வந்து லைட்டாக தூருதுங்க. அதாவது என்ன தூருதுன்னா எப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுது. நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு எப்படியோ வந்துட்டோங்க. ஆனால் மழை வேற லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. மழை வேற லைட்டாக தூரிட்டு இருக்குங்க. சூப்பர் பிளேஸு. ஆண்டிவே வரும்போது பார்த்துருப்பீங்க நேச்சுரல் எப்படி சூப்பராக இருந்துச்சுன்னு. வித் த டிஃபிகல்ட் டிரைவிங் ஆல்சோ. அது வேற டிரைவிங் செமையாக கஷ்டமாக ஓட்டிகிட்டு வந்தாப்புல. மரால் கோல் வந்து அந்த பக்கம் போகணும், கோய் கோலும் அந்த பக்கம் போகணும்னு காமிக்குது. இதில் எந்த பக்கம் போகணும்னே தெரியலையே. கோய் கோல் மரால் கோல் ரெண்டுமே அந்த பக்கம் தான் காமிக்குது. இது என்னமோ தெரியலைங்க, பனிமூட்டமாக இருக்குது. இது என்னன்னு தெரியல. ரிசார்ட் மாதிரி இருக்குங்க. செமையாக இருக்குங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம், நான் வேற யாருமே வரலைங்க. யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி நம்ம மட்டும் தாங்க இருக்கோம். ராங் டைமில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சுத்தமா சுத்தி பார், என்ன தெரியுது எனக்கு, ஆளே இல்லாத இடத்துக்கு செம அட்வென்ச்சரு. ஒண்ணுமே இல்லை, எங்க போறோம் நமக்கும் தெரியும், ஐடியா இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் பாசையும் முடியாது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இங்கே, எத்தனை கிலோமீட்டர் உள்ளே போகணும்னு தெரியாது. அவன் அதோட நிப்பாட்டிட்டான். என்னது 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? 1 கிலோமீட்டரா? ஆடா கொன்னியா, அவன் அங்கேயே நிப்பாட்டினா. அதான் ஸ்டாப்பு, அங்கே பார்க்கிங்கு. இது மரால் கோல் போகிறதுக்கு ஏரியா. கோய் கோல் இல்லை, மரால் கோல் போகிற வழி இதுதான். கோய் கோல் வந்து மரால் கோல். சரி, அவன் அது இங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம எதுக்கு நடக்க விட்டான் தெரியல. ஓ, லேக் இந்த பக்கம் லெஃப்டில் கொஞ்சம் தூரம் போனால் லேக் இருக்குது. கோல் அது ஏதோ கோல் மெகமன் சக்னா அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு. இங்கே பாசை வேற தெரியாதே. நெட் இருக்குது, 3G இருக்குது. 3Gயா? அவன் சுற்றுவானடா. லேக்கு தெரியுதுங்களா? பனிமூட்டமாக இருக்கா? இங்கே ஒரு கடை இருக்குது, கடையில் ஆள் இருக்காங்களான்னு தெரியல. இதுக்கு தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சீசன் அப்போ வந்துடுறாங்க. சீசன் அப்போ வந்தால் நமக்கு எல்லாமே காசு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் அன்சீசன் டைம், அதுவும் அன்சீசன் டைம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இன்றைக்கி தான் இந்த பராப்படுத்துது நம்மளை போட்டு. நேற்றுலாம் 24 டிகிரி 25 இருந்தது. இன்றைக்கி 1 கிலோமீட்டர் நடக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி 4க்கு வந்து நின்றுச்சு. லேக்குக்கு 1 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணும். பார்க்கிங் ஏரியாவிலேருந்து 1.2 கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்தே வரணும். 10 லேக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்க போகுது. லேக்கு ஃப்ரீஸ் ஆக இருக்காது, ஏன்னா இன்னும் அந்த கிளைமேட் வரல. செம அட்வென்ச்சருங்க. யாருமே இல்லாத இடத்துல திடீர்னு நம்ம மட்டும் டூரிஸ்டாக வரோம். கோய் கோல் ரெஸ்டாரோனி
ரெஸ்டோ ராணி ராணி கிங்கு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரெஸ்டோ ராணி செம அட்வென்ச்சருங்க. சுத்தமாக சுற்றி எவனுமே இல்லைங்க. ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு எவன்டா கேட்கணும்னா கூட ஆள் இல்லை. பாருங்க ஏதோ அட்வென்ச்சர் வாட்டர் பார்க்கு தீம் பார்க் வச்சிருக்க மாதிரி வச்சுருக்காங்க. மேலே போகணும். சத்தியமாக சொல்கிறேன், பாப்பா செக்யூரிட்டி பார்த்துருப்பான். ஏன்னா அவன் அதனால தான் அங்கே செக்யூரிட்டியில் நம்ம பாஸ்போர்ட்லாம் கேட்டாங்க. ஏன்னா ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆற்ற வரீங்க அப்படின்ற மாதிரி. மேலே பாருங்க மரால் கோல் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ கோய்கோல் தான் போகிறோம். இந்த பக்கம் போனால் மரால் கோல் போட்டிருக்காங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போடல. இல்லை தண்ணி அடிக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே கை விடக்கூடாது, சுடக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, நெருப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. சத்தியமாக மக்களே சுற்றி எவனுமே இல்லை மக்களே, நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். அதனால தான் கீழேயும் செக்யூரிட்டி அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தான், மேலே கீழேயும் பார்க்குறான். ஆளே இல்லாத கடையில் நீங்கள் எதுக்குடா வர்றீங்க டீ ஆற்றுறதுக்குன்ற மாதிரி. இது என்ன ராஸ்பெரியா? என்னது ராஸ்பெரி மரமாக இல்லை, அது தெரியலையே. ராஸ்பெரி செடியாக இருக்கும். இது ஏதோ ஃப்ரூட் மாதிரி இருக்குங்க. என்ன ஃப்ரூட்டு என்னன்னு தெரியல. நீ வாட்டுக்கு எதையாவது பாருங்க அந்த இது சொல்கிற மாதிரி தான். என்ன மஷ்ரூமு, மேஜிக் மஷ்ரூம்னு சொல்லுவாங்கல்ல இந்த படத்துலலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தின்னுட்டு போதையில் மிதண்டு இருக்கிற மாதிரி. ஆனால் இதுவும் ஒரு அட்வென்ச்சராக தாங்க இருக்குது. நம்ம திரும்பி போயிடலான்னு சொல்லிகிட்டு இருந்தோம். பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஏன்னா பக்குவிலேருந்து ட்ரெயின் ஏறி அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், ஹாஸ்டலுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இப்போ டாக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா 45 மணாத்துன்றது 50 இந்த செக் போஸ்ட் காஸ்ட்டு எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னா 52 மணாத்து வருங்க. நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா 2500 நம்ம டாக்ஸிக்கு செலவு பண்ணி இங்கே வந்திருக்கோம், என்ட்ரி ஃபீஸோடு சேர்த்து. ஸோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். வந்து அதையும் பார்த்துட்டு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்றதால உங்களுக்காக பர்டிகுலராக இந்த சீனிக் வியூவை வந்து எடுத்து காட்டியே ஆகணும்னு வந்திருக்கோங்க. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம. இப்போ உள்ள கீழே இறங்க கை ஃப்ரீஸ் ஆகுதுங்க. முதல் சொன்னாப்புல நம்ம அண்ணன் சொன்னார், பக்கு மாதிரி ஃப்ரீஸ்லாம் ஆகலடா, லைட்டாக தானே இருக்குது, ஒன்றும் தெரிலடா அப்படின்னாரு. ஒன்றுமே தெரியலையே. இப்போ என்னென்னா கீழே கொஞ்சம் நம்ம 300 மீட்டர் கீழே போகணும், இறங்கணுன்னே கையெல்லாம் ஃப்ரீஸாக இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குங்க. கேமராவை அதோட தான் பிடிச்சிட்ருக்கோம், கையில் க்ளவுஸ்லாம் இல்லைங்க. பாருங்கள் எம்டி ஹேண்டு தான், கையில் க்ளவுலாம் இல்லை, வரைச்சிருச்சு கையெல்லாம். க்ளவுலாம் வச்சுருந்தேன் ஆனால் எடுத்துகிட்டு வரல. இப்படி இருக்குன்னு நான் எனக்கு கனவாக கண்டேன், அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் மக்களே, சூப்பர் வியூங்க. இதை தான் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா என்ன தான் சிட்டியை பார்த்து மெய் மறந்தாலுமே நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுன்றது ஒரு சந்தோஷம். அதுதாங்க வந்து எனக்கு எப்பயுமே பிடிச்சது, இயற்கை. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி நேரத்தில் எவனும் விசிட் பண்ணியிருக்க மாட்டான் போல, அந்த மாதிரி இருக்கு. இன்னும் கீழே இறங்கணுமா மக்களே? பாருங்க, இதுக்கும் கீழே இறங்கணுமா போட்டிருக்காங்க. கோய்கோல் பாருங்க, மேலே ஏதோ போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. வீடு மாதிரி ஏதோ இருக்கு பாருங்க. ரெஸ்டாரண்ட்டா? ஆமாம், ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி யாருமே இல்லைங்க. அதாவது மரால் கோல் வந்து மஸ்ட் விசிட்டுங்க. அதை பற்றி படித்தேன், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், போகணுன்னு. அதுக்கு தான் மெயினாக வந்ததுங்க. ஆனால் நம்ம இப்போ கோய்கோலோட திரும்ப வேண்டியதாக இருக்குது. கேட்டு பார்ப்போம் செக்யூரிட்டி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட. மரால் கோல் வந்து பண்ணையே இப்படி இருக்குது, இன்னும் மரால் கோலுக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மேலே போகணும். இல்லை கேட்டு பார்ப்போம் எப்படின்னு. ஏன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து தான் காசு பேசியிருக்கோங்க. நான் மரால் கோலும் போகணும்னு சொல்லிட்டு தான் டிரைவர்கிட்ட காசு பேசியிருக்கோம். 45 மணி நேரத்துக்கு அப் அண்ட் டவுன் வந்து மொதல் 50 கேட்டால் முடியாதுன்னா, அப்புறம் வந்து நான் 40 சொன்னேன். இல்லை எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து போடுங்கய்யா, பார்த்து போட்டு கொடுங்கயான்னு கேட்டான். சரி ஓகே போனால் போகுது. இங்கே வந்து நம்ம இந்நேரம் நம்ம அண்ணன் என்ன சொன்னார், இல்லைடா நம்ம அங்கே போயிட்டு வரும்போது வேறு வேணா எடுத்துக்கலான்னு. இப்போ பார்த்தா ஆளே இல்லை, அவனை போகுதுன்னு சொல்லியிருந்தோம்னா ரொம்ப கஷ்டம், எவன்கிட்ட லிஃப்ட் கேட்குறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அதனால் அவனையே பேசி முடிச்சாச்சு ஒரு வழியாக.
ஸோ கேட்டு பார்ப்போம் மரால் கோல் வந்து ஓகேவா போகலாமா என்னென்னு. ஓகே அப்படின்னா அங்கேயும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மக்களே. ஃப்ரீஸ் ஆகுதுங்க கை. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வியூவை காட்டணும், அந்த லேக்கை பார்க்கணும். ஸோ அதை காட்டியே ஆகணும். லேக்கே தெரியலையே மக்கள். கரடி இருக்குன்னு போட்டிருக்காங்க. புறா இருக்குன்றாங்க. புறா பரவாயில்லடா. இல்லை இந்த சந்திரமுகி காமெடி மாதிரி தான். புலி இருக்குன்றாங்க, சிங்கம் இருக்குன்றாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே லேக் எங்கே இருக்குது? அதான் லேக் கீழே மக்களே தெரியல, லேக்கே தெரியல. எக்கோ அடிக்குது நம்ம பேசுகிறது. மக்களே லேக்குங்க, ஆனால் லேக்கு தெரியலைங்க. சாரிங்க. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட் மறந்துடுச்சு. ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கிறதால அந்த பாரு மிஸ்ட்டு. எங்கே பாருங்க ஒரு பெரிய வாத்து, ஒரு பெரிய வாத்து வருதுங்க. சரியான வாத்து, செம வாத்துங்க. பாருங்க லேக்கு சரியாக தெரியல. சலாம் அலைக்கும். பாருங்க கடையில் ஆளே இல்லை, பாவம் பாவம் டூரிஸ்ட்டு. எஸ்டர்டே குட். அவருக்கு பாஷையும் புரியாது. காஃபி. காஃபி எவ்வளோன்னு கேட்போம்? மனாத் 3 மனாத்து, 6 மனாத்து. 1 காஃபி 3 மனாத். 3 மனாத்துங்க காஃபி. வேணாங்க நம்ம. வாத்து 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 வந்ததுக்கு ஒரு வாத்தையாவது எடுத்துட்டு பாருங்க. லேக்கு பாருங்க எவ்வளோ பெரிய வாத்துன்னு. நம்ம ஊரில் சின்ன சின்னதாக இருக்குங்க. வியூவர்ஸ் அப்படியே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்கு. கிளியர் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தா அப்படியே வந்து மறுபடியும் வந்து செமையாக ட்ராப் ஆயிடுச்சுங்க. செம ட்ராப்பு, பயங்கரம். ஓ எதுவுமே தெரியல சுத்தமாக. கொஞ்சம் தெரிஞ்சது அளவு கூட இப்போ தெரியல. ரொம்ப ட்ராப் ஆகுது. அப்படியே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓ நல்ல ஒரு நேற்று வந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுத்துருக்கலாம். சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்குது. அதனால் இங்கே பாருங்க, இந்த பக்கம் லைட்டாக தெரியுது. தெரியுது. கரடி படங்களாம் போட்டு பயமுறுத்துறானுங்க. மரால் கோல் கேட்டு பார்ப்போமா? மரால் கோல்டு இதுக்கே இப்படி இருக்கு. அங்கே போய் என்னத்தை ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். சரி விட்டு நம்ம பார்க்கலாம்.
வியூவர்ஸ், இந்த ஸ்பாட் பாருங்கள் எப்படி சீனிக் இருக்குது வியூ. அதுவும் அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க லீவ்ஸ் பாருங்கள், கலர் கலராக செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர் வியூங்க பாருங்கள். அப்படியே கீழே மவுண்டன் கீழே நம்ம இருக்கோம், மேலே இருக்குது பாருங்கள். பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க, செம்ம வியூ, செம்ம ஸ்பாட் இது. சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்து என்ஜாய் பண்ண தாங்க நம்ம வந்தோம். செமையாக இருக்குது ஸ்பாட்டு. பஸ் அங்கே பாருங்கள், ஃபாக் அப்படியே மலையிலேருந்து அருவி மாதிரி அப்படியே ஓடி வருது, நல்லா தெரியுது பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த ஃபாக் அப்படியே மலை மேலே இருக்குது, அப்படியே ஓடி வருது. இந்த இங்கே செம்ம வியூ, சூப்பர் வியூ இது. பாருங்க, 2 மலை நடுவில், அந்த 2 மலையும் ஜாயிண்ட் கீழே ஆகுது, அது நடுவில் கேப் இருக்குது, அதிலலாம் வீடு இருக்குது பாருங்கள். அது நல்லா செம்ம வியூ இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஸ்பாட்டு, சான்ஸே இல்லைங்க. இந்த பக்கமும் பாருங்கள்,